சாத்தான்குளம் அருகே நடுகுறிச்சி ஊராட்சியில் போடாத சாலைக்கு 18,67,000 ரூபாய் கணக்கு காண்பித்து ஊழல் நடந்துள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் நடுவக்குறிச்சி ஊராட்சிக்குட்பட்ட தெற்கு ராமசாமிபுரம் கிராமத்தில் இருந்து தட்டார்மடம் வரை செல்லும் இணைப்பு சாலையானது சேதமான நிலையில் காணப்படுகிறது. இதுகுறித்து அந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் புதிய சாலை அமைப்பது குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் விண்ணப்பித்ததாக கூறப்படுகிறது. அப்போது அந்த சாலையானது 18,67,000 ரூபாய் மதிப்பீட்டில் போடப்பட்டிருப்பதாகவும் அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பதிவு வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்திருக்கும் கிராம மக்கள் ஏற்கனவே 18.67 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் போடப்பட்டதாக கூறப்படும் சாலையை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு 18.67 லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் 1 பவுன் தங்க மோதிரமும் பரிசாக வழங்கப்படும் என கூறி கிராம மக்கள் அந்த பகுதி முழுவதும் நோட்டீஸ் அடித்து ஒட்டியுள்ளனர். இந்த சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சாலை வசதி செய்து தரல, அந்த ரோடு உடஞ்சி தான் கிடக்குது. இது வேற எவ்வளவு மனு கொடுத்தும் இது வேற ரோடு போடவில்லை. இப்போ மனித உரிமை சட்டத்தில் நான் மனு கொடுத்த பிறகு எனக்கு 18,67,000 ரூபாய் சேங்ஷன் பண்ணி நாங்கள் ரோடு போட்டுட்டேன்னு சொல்லி எங்களுக்கு இது பண்ணிட்டாங்க. நாங்கள் அது போடவில்லை என்று ஊர் சார்பாக ஒரு நோட்டீஸ் அடித்து ரோட்டை கண்டுபிடித்து தருவர்களுக்கு 18,67,000 ரூபாயும் 1 பவுன் தங்க மோதிரமும் அளிக்கப்படும் என்று நோட்டீஸ் அடித்து விட்டுவிடும். இதை மாவட்ட தலைவர் அவர்கள் கண்டுபிடித்து தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தார் சாலை போட்டு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஊரில் ரோடு சாலை போடுறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி 18,60,000 ரூபாய் ஏமாற்றிருக்காங்க. அதனால நாங்கள் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அப்படி நாங்கள் ஒரு நோட்டீஸ் அடிச்சிருக்கோம். நோட்டீஸ் அடித்து அந்த ரோடு போட சொல்லப்பட்டதுங்கிற பணத்தையும் அந்த மோதிரமும் 1 பவுன் மோதிரமும் நாங்கள் தரதாக அறிவிச்சிருக்கோம். யார் எங்களுக்கு ரோடு கண்டுபிடிச்சி தர்றாங்களோ அவங்களுக்கு அந்த பணமும் மோதிரமும் வழங்கப்படும்.